வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதற்றமான சூழலில் ஈரான் பயன்படுத்திய மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அதாவது MARV என்ற ஏவுகணை தொழில்நுட்பம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த பாரம்பரிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்கும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது. MARV தொழில்நுட்பம் என்றால் என்ன? சாதாரண ஏவுகணைகள் விண்ணில் ஏவப்பட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட வில் போன்ற பாதையில் பயணிக்கும். இவற்றை ரேடார்கள் மூலம் எளிதில் கணித்து இடையில் மறைத்து அழித்து விட முடியும். ஆனால் MARV தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகள் இலக்கை தாக்கும் இறுதி கட்டத்தில் தனது பாதையை தன்னிச்சையாக மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை. இவை மிக அதிவேகமாக கிடைமட்டாகவும் செங்குத்தாகவும் திசை மாறும். ஏவுகணை எங்கு திரும்பும் என்று கணிக்க முடியாது என்பதால் அமெரிக்காவின் பேட்ரியாட், தாட் மற்றும் ஸ்டேலினுடைய ஆரோ போன்ற பாதுகாப்பு அமைப்புகளின் கணக்கீடுகளை இது தோல்வியடையச் செய்கிறது. மார்ச் 18 அன்று கட்டாரில் உள்ள டாஸ் லஃபான் தொழில்நகரம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. ராஸ் லஃபான் உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு மையங்களில் ஒன்றாகும். இது உலகளாவிய எரிவாயு விநியோகத்தில் சுமார் 17% முதல் 20% வரை பங்களிக்கிறது. ஸ்டேல் ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. 5 ஏவுகணைகள் ஏவப்பட்டதில் குறைந்தது 1 பாதுகாப்பு வளையங்களை தாண்டி இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளது. இது ஈரானின் டெர்மினல் பேஸ் கைண்டன்ஸ் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது. அதே நேரம் ஈரானின் இந்த ஏவுகணை திறன் வெளிப்பாட்டிற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அணுகுமுறையில் மாற்றம் தெரிவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆரம்பத்தில் ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்த ட்ரம்ப் பின்னர் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களுடன் மிகவும் வலுவான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இருதரப்பும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட விரும்புவதாகவும் தெரிவித்தார். அதே நேரம் மேற்கத்தைய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறன் குறித்து கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இராணுவ நடவடிக்கையை விட ராஜதந்திர ரீதியாக இந்த பிரச்சனையை அணுக அமெரிக்கா முற்படுவதாக தெரிகிறது. ஈரானுக்குள் உள்ள இஸ்பஹான் மற்றும் குரம்ஷார் ஆகிய பகுதிகளில் உள்ள எரிவாயு உட்கட்டமைப்புகள் மற்றும் குழாய்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல்களில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் கட்டடங்கள் மற்றும் பொதுமக்களின் வீடுகள் சேதமடைந்தது. ஈரானின் MARV தொழில்நுட்பம் மத்திய கிழக்கின் இராணுவ சமநிலையை மாற்றியமைத்துள்ளது. அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி இலக்கை தாக்கும் திறன் கொண்டுள்ளதால் இது பிராந்திய பாதுகாப்பு ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அடுத்த கட்ட நகர்வுகள் உலகளாவிய எரிசக்தி சந்தையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் ஈரான் தனது தாக்குதலில் பக்தாக் மற்றும் ஹாசிம் ஆகிய அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக தெரிய வருகிறது. பக்தாத் ஏவுகணை அதாவது ஒலியை விட 15 மடங்கு வேகம் உடையது என்று சொல்கிறார்கள். வேகத்தில் செல்லக்கூடியது. இது வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிர்வினையாற்ற வரும் சில நொடிகளை மட்டுமே வழங்குகிறது. அதே நேரம் இவை மின்னொளியில் வழிகாட்டல் அமைப்பை கொண்டுள்ளதால் இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும். அதேபோல ராஸ் லஃபான் மீதான தாக்குதல் உலக எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருந்தது. இந்த தாக்குதலால் கத்தாருக்கு ஆண்டு சுமார் 20 பில்லியன் அதாவது சுமார் 1.6 லட்சம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை முழுமையாக சீரமைக்க 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என கத்தார் எனர்ஜி தெரிவிக்கிறது. அதே நேரம் ஐரோப்பாவில் இயற்கை எரிவாயு விலை ஒரே நாளில் 28% முதல் 35% வரை அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் அறிவித்த 5 நாள் போர் நிறுத்தம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்த பின்னணியான நிறைய விடயங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. அடுத்த கட்டமாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விகார்ப் ஆகியோர் அடங்கிய குழு பங்கேற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரான் தனது அணுசக்தி பொருட்களை ஒப்படைக்க வேண்டும் மற்றும் கார்மஸ் ஜலசந்தியை திறந்து விட வேண்டும் என்ற நிபந்தனைகள் அமெரிக்கா முன்வைத்து வருகிறது. எனினும் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்த பின்னரும் ஈரானின் இஸ்பஹான் மற்றும் குரம்சுகார் பகுதிகளில் உள்ள எரிவாயு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவை ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டு தாக்குதல் என ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. குறிப்பாக இஸ்பஹானில் உள்ள காவை வீதியில் அமைந்துள்ள எரிவாயு ஒழுங்குமுறை நிலையம் பகுதிகளவு சேதமடைந்துள்ளது. இந்த மோதல் சூழலில் ஈரானின் ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் திறன் கொண்டவை என்பதால் ஐரோப்பிய நாடுகளும் தற்போது பாதுகாப்பு அச்சத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இவை இப்படியான விடயம் என்று சொன்னால் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பம்
குறிப்பாக MARV மற்றும் ஹைப்பர்சோனிக் திறன்கள் நவீன வான் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இதன் தொழில்நுட்ப கட்டமைப்பை பின்வரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது சாதாரண ஏவுகணைகள் வளிமண்டலத்திற்கு வெளியே சென்று மீண்டும் உள்ளே நுழையும் போது புவியீர்ப்பு விசையினால் ஒரு நிலையான பாதையில் வரும். ஆனால் MARV ஏவுகணை தன்னாட்சி பெற்ற வழிகாட்டுதல் அமைப்பை கொண்டிருக்கிறது. ஏவுகணையின் நுனிப்பகுதியில் சிறிய இறக்கைகள் அல்லது காற்றியக்க கட்டுப்பாட்டு அமைப்புகள் இருக்கும். இவை வளிமண்டலத்தின் அடர்த்தியை பயன்படுத்தி ஏவுகணையை திருப்ப உதவுகிறது. அதே நேரத்தில் ஏவுகணையில் உள்ள கணினி ரேடார் எச்சரிக்கைகளை உணர்ந்து எதிரி நாட்டு ஏவுகணைகளை மறுக்க வரும்போது நொடி பொழுதில் பாதையை மாற்றும் கணக்கீடுகளை செய்யும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் ஒரு ஏவுகணை இலக்கை தாக்குதல் கடைசி சில நிமிடங்கள் டெர்மினல் எனப்படும் இந்த நிலையில் ஈரானிய ஏவுகணைகள் 2 முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. ஒன்று எலக்ட்ரோ ஆப்டிக்கல். ஏவுகணையின் மூக்கு பகுதியில் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். இது இலக்கின் படத்தை ஏற்கனவே சேமிக்கப்பட்ட படத்துடன் ஒப்பிட்டு துல்லியமாக தாக்கும். அதே போல ஆக்டிவ் ரேடர் காமிங். ஏவுகணையே சிறிய ரேடார் அலைகளை அனுப்பி இலக்கை கண்டறியும். இது நகரும் இலக்குகளை, உதாரணமாக போர்க்கப்பல்களை தாக்க உதவும். அதே நேரம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை முறியடித்தல். அமெரிக்காவின் பேட்ரிக் PAC-3 போன்ற அமைப்புகள் ஏவுகணை வரும் பாதையை முன்கூட்டியே கணித்து அதை நோக்கி மறிப்பு ஏவுகணையை ஏவும். சவால். MARV ஏவுகணைகள் கடைசி நேரத்தில் தனது பாதையை திடீரென மாற்றும் போது மறிப்பு ஏவுகணையின் கணக்கீடுகள் தவறாகிவிடும். இவை ஒலியை விட 5 மடங்குக்கும் அதிகமான வேகத்தில் வருவதால் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சிந்திக்க செயற்பட 10 முதல் 30 நொடிகள் மட்டுமே கிடைக்கும். ஈரான் தனது ஏவுகணைகளில் திட எரிபொருளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது. அதாவது திரவ எரிபொருள்கள் ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்னால் எரிபொருள் நிரப்ப அதிக நேரம் எடுக்கும். ஆனால் திட எரிபொருள் ஏவுகணைகள் எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்கலாம் மற்றும் மிக விரைவில் ஏவ முடியும். இது செயற்கைக்கோள் கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க உதவுகிறது என்று சொல்லுகிறார்கள். எதிர்கால நகர்வு. ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனங்கள். ஈரான் தற்போது பக்தாத் போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கி வருகிறது. இவை வளிமண்டலத்தின் மிக உயரத்தில் சறுக்கிச் செல்லும் திறன் கொண்டவை. இவை MARVயை விட கூடுதல் வேகம் மற்றும் திசை மாறும் திறன் கொண்டவை என்பதால் தற்போது உலகில் உள்ள எந்தவொரு வான் பாதுகாப்பு அமைப்பிலும் இவற்றை தடுப்பது சாத்தியமற்றது என இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த தொழில்நுட்பங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில தொழில்நுட்பங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே நேரம் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் அதன் நன்மைக்கால தாக்குதல்கள் உலகளாவிய பாதுகாப்பு சமன்பாட்டை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது. அதாவது தீர்மானம் மிக்கதாக பாதுகாப்பு சமநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மேற்கத்திய நாடுகளின் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளான பேட்ரியட் மற்றும் அரவ் போன்றவை ஈரானின் MARV தொழில்நுட்பத்திற்கு முன்னால் சவால்களை சந்திப்பது உறுதியாக இருக்கிறது. ஏவுகணைகளை மறிக்க அழிக்க தடுப்பு அரண் என்ற கோட்பாடு சிதைந்து தாக்குதல் தொழில்நுட்பமே தற்போதைய போர்க்களத்தில் மேலோங்கியுள்ளது. நேரடியாக ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பதை விட அந்த நாட்டின் அல்லது அதன் கூட்டாளிகளின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் LNG மற்றும் எரிசக்தி மையங்களை தாக்குவதன் மூலம் உலக நாடுகளை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர முடியும் என்பது ஈரான் நிரூபித்திருக்கிறது. ராஸ் லஃபான் மீதான தாக்குதல் வரும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது உலக எரிசக்தி சந்தையை தன் கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வாகும். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய 3 ஜூன் பேச்சுவார்த்தைகள் அழைப்பு ஈரானின் இராணுவ திறனை அமெரிக்கா அங்கீகரிப்பதை காட்டுகிறது. அச்சுறுத்தல் மூலம் பணிய வைக்க முடியாது என்ற நிலையில் வலிமையான பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்வுகளை காண முடியும் என்ற யதார்த்தத்திற்கு வல்லரசுகள் தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில் மத்திய கிழக்கின் இந்த அதிகார போட்டி வரும் பிராந்திய முதலாக இல்லாமல் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நவீன இராணுவ தொழில்நுட்ப பரிமாணத்தின் ஒரு முக்கிய அங்கமாக உருவெடுத்துள்ளது என்றும் குறிப்பிடலாம்.